நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கையை குடுமா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. நீங்க எந்திரிக்க கூடாதுமா, நீங்க படுத்துக்கங்க. சரி டாக்டர், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உடனே சொல்ல முடியாது. இப்பதானே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 hour ஆகட்டும். அதுக்குள்ள அவங்களுக்கு மயக்கமோ மூச்சு திணறலோ ஏதாவது இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரி. ஏமா செல்லம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுமா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. ஏன்டா என்ன இப்படி இம்சம் பண்ற? கடவுளே, என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? எங்கடா அப்பா? பசிக்குதா? ஐயோ, சரிப்பா. தூங்கும் போதே ஒழுங்கா பால் குடிச்சிட்டு தூங்க வேண்டியதானே? உயிரை வாங்குறோம். அக்கா, என்னாச்சுக்கா? ஏதாவது வேணுமாக்கா? என்னக்கா? ஏய், தூங்கும் போது கதவு தாப்பால் போட்டு தானே தூங்குன? ஆமாக்கா. அப்புறம் எப்படி திறந்திருக்க? தெரியலக்கா. அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையே, ஒன்னும் சொல்லையாக்கா. அண்ணன் இல்லையாக்கா? சரி, நீ குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடு. சரிக்கா. என்னங்க? 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 யார் மாமா போன்ல? வேற யாரு? கவிதா. ஐயோ, எப்படி சமாளிக்க போறீங்க? அவளை விடு, பாத்துக்கலாம். ச்சே,
தூங்குற நேரத்துல சனி பிடிச்சவனுங்க கரண்ட்டை கட் பண்ணி தொலைக்கிறானுங்க. கொசு தொல்லை வேற. கொசுவத்தி ஏற்றி வச்சிருக்கலாம்ல. கரண்ட் கட்டா இவ்வளோ நேரம் ஆகுது. உள்ள அமுதா என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, ஒரு கொசுவத்தியாவது எழுத்தி வைப்போம். கடவுளே, வெளிச்சத்திலே கண்ணு சரியா தெரியாது, இருட்டில் எங்கிருந்து தெரிய போகுது? ஐயோ, பேசாம படுத்து இருந்திருக்கலாம். கொசுவத்தி ஏத்தணும்னு எழுந்து இடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நல்லா இடிச்சுக்கிட்டேன். என்ன லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது? உள்ள அமுதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியது தானே? அமுதா, 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 எங்க போயிட்டான்னு தெரியலையே. வெளியில போறதுக்கும் சந்தர்ப்பம் இல்ல, கதவு பூட்டி தானே இருக்கு. ஒருவேளை மாடியில் இருக்காளோ? அமுதா, 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 கதவு திறந்திருக்கு. அமுதா, 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 கதவு திறந்து வச்சுட்டு எங்க போயிட்டா? அமுதா, அமுதா, என்னம்மா? என்ன பேபி, இந்த நேரத்துல இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஆமா, என்ன பேய் மாதிரி தான் அலைய விட்டுட்டாளே. சரி, நான் ஒரு தடவை தானே கதவை தட்டினேன், படார்னு கதவை திறந்துட்டேன். நீயும் தூங்கலையா? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம். உங்களை யாரும் பேய் மாதிரி அலைய விட்டுதான் சொன்னீங்களே, யார் அது? வேற யார சொல்லுவேன்? எல்லாம் அந்த நும்முதாவதான். அவதான் என் பிள்ளைய பிடிச்ச 7.5 சனி. எல்லாம் சரியா போச்சு, இனிமே திருந்திடுவான்னு பார்த்தேன். அது திருந்துற ஜென்மமே கிடையாது. வீட்டுல என்ன தூங்க வச்சுட்டு இந்த நேரத்துல அந்த மூதேவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்ன பேபி சொல்றீங்க? ஆமா, கரண்ட் கட்டாச்சா, எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. எந்திரிச்சு பாக்குறேன், உள்ள படுத்து இருந்தவள காணோம். எங்க போய் தொலைஞ்சாலும் என்னமோ தெரியலையே. வரும்போதே கேட்டேன்னு வச்சுக்க, அதுக்கும் கோச்சிட்டு பொசுக்குன்னு பேக தூக்கிட்டு போயிடுவா. இப்படி பண்ணி பண்ணியே என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அந்த சிறுக்கி உருப்படுவாளா? பேபி, நாம ஏமாந்துட்ட போல இருக்கு. என்ன சொல்ற? உங்க வீட்டுல அமுதா காணாம போன மாதிரி இங்க என் புருஷனையும் காணோம். 2 பேரும் சேர்ந்துதான் இங்க போயிருக்காங்க. எப்பதுல இருந்து உன் புருஷனை காணோம்? போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு பாருங்க. குழந்தை பசிக்கிறதுனால அழுதுன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்தவரை காணோம். பேபி, இந்த வீட்ல நம்மளுக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. உங்களுக்கு கூட தெரியுமா? நைட் ஷோக்கு போலான்னு அவர்கிட்ட கேட்டுதான் 2 டிக்கெட் புக் பண்ணேன். ஆனா அந்த மனுஷன் வர மாட்டேன்னு சொன்னான். அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே ஏறல. இப்பதானே தெரியுது அவ கூட கூத்தடிக்கிறதுக்கு தான் இவர் சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லிருக்காருன்னு. 2 பேரும் சேர்ந்து இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? முல்லை பெரியாரான பிரச்சனையை தீர்க்க போயிருப்பாங்க. நீங்க வர அதுதான் முக்கியம். வரட்டும், பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணும்போது கூட எடுக்கவே இல்லை பேபி.
எங்க சுத்தினாலும் இங்கதானே வரணும். வரட்டும், வந்தோடனே பாத்துக்கிறேன். இது பாருங்க, அந்த அமுதா வந்தா நீங்க விட்டுறாதீங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னா போயிருந்தா ஒன்னா தான் வரணும். வரட்டும். பேபி, நீங்க மட்டும் உங்க பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? செல்லம்மா சொன்னா செல்லப்பா சொன்னான்னு வீட்டுல சேர்த்தீங்க. இப்ப வர பிரச்சனை எல்லாம் பாத்தீங்களா? நான் என்னடி பண்றது? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். அவளையும் நம்பிட்டேன். இப்ப என்னடி பண்றது? அவங்க வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணுங்க. வரும்போது கையும் களவுமா பிடிப்போம். இன்னைக்கு நான் அவளான்னு பாத்துறேன். புருஷன் இல்லாத நேரத்துல அவ என்னெல்லாம் கூத்தடிக்கிறா. என்ன கேணச்சு நினைச்சிட்டு இருக்காளா? வரட்டும், நான் கேட்க போற கேள்வியில அவ நாக்க பிடிக்கிட்டு சாவணும். பாத்துக்கிட்டே இது பாரு, உன் புருஷன் வந்தா நீ அவனை சும்மா விட்டுறாத. யாரு? நானா? பொறுத்து இருந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு ரெண்டுல ஒண்ணு பாத்தேன். அவளா நானு? இப்பதானே இன்ஜெக்ஷன் போட்டுதான் இன்ஜெக்ஷன் இன்னும் half an hour ஆகும். Why this colorless man? Why this color very color? Why this color? என்ன மாமா இங்க நிறுத்திட்டீங்க? இங்க பாரு, இதுதான் சரியான இடம். நான் பாடியை கொண்டு போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீ யாராவது வராங்களான்னு பார்த்துக்க. நானும் உங்க கூட வரேன். ஒண்ணு வேண்டாம், நீ போ. இல்ல மாமா, நான் வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. சொல்றது கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் கார்ல உட்காரு. போ மாமா, போ சீக்கிரம்.
அமுதா, என்னாச்சு உனக்கு? தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாமா. இதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பேச்சு பேசுற நீ? இங்க பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இதுக்கு மேல நீ இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? மறந்துரு. இங்க பாரு, முதல்ல நீ எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றல. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. வா, இறங்கு. நாம இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். வா. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. நீ போயிட்டோம். தலை சுத்தல் இருக்கா? இல்ல இல்ல, மூச்சு திணறல் இருக்கா? பிரீத்திங் நார்மலா இருக்குல்ல? யூ வில் பி ஆல் ரைட். கம் ஆன், கெட் அப். நீங்க வாங்க. தேள் கடிச்ச உடனே கட்டு போட்டதுனால பாய்சன் உடம்புல ஏறல. சோ இந்த மெடிசனை 2 days கண்டினியூ பண்ணா போதும். பேஷண்ட் நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஓகே டாக்டர். ஃபீஸ் எங்க கட்டணும்? ஃபீஸ் ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. தேங்க்யூ. வாங்க அண்ணே. வரேன் டாக்டர். ஓகே மேடம். கொஞ்சம் ஏமா செல்லம்மா, வேற பிரச்சனை ஒன்றும் இல்லையா? கிளம்பலாமா? நீங்க கொஞ்சம் இருங்க, பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஓ, ஃபார்மசி எங்க இருக்கு? டோருக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. சரி. அண்ணா, அண்ணா சார், வலசரவாக்கம் போகணும். எங்க? வலசரவாக்கண்ணா. போகலாம். எவ்வளோ? 100 ரூபா கொடுங்க. 80 ரூபா வாங்கிக்கோங்கண்ணா. நைட் டைமு, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அவ்வளோதானே இருக்கு. சரி, உட்காருங்க. ஏறமுதா, உட்காரு. மணிருச்சு. அமுதா, அழாத, சாப்பிடு. செல்லம்மாக்கா. அண்ணியா, இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றாங்க? தெரியலையே. இப்ப என்ன பண்றது? சரி, காலையில் பேசிக்கலாம். அங்க ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியல அமுதா.
விடு, நான் அக்கா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். வாங்க வாங்க நீ. உட்காருங்க நீ. நீங்க இங்கே படுங்க. செல்லம்மா, நான் அங்கேயே போய் படுத்துக்கிறேனே. நான் அப்பவே சொன்னேன் உங்களை இங்க படுக்க சொல்லி. நீங்க தான் தேவையில்லாம தரையில படுத்து இப்படி ஆயிப்போச்சு. நீங்க இங்கே தூங்குங்க. தூங்குங்க. செல்லம்மா, குழந்தைய கொடு. நான் வச்சுக்கிறேன் நீ. இல்ல, நான் வச்சுக்கிறேன். குழந்தைய கொடு. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ போ. ஹலோ, சொல்லுங்க. இல்ல ஒன்னும் இல்ல வாசு. இப்ப நீ எங்க இருக்க? நான் திருச்சியில் இருக்கேங்க. மாமா இறந்துட்டாரு. நானும் அம்மாவும் வந்தோம். பாடி எடுத்தோடனே அம்மா அமுதா தனியா இருப்பான்னு கிளம்பி வந்துட்டாங்க. நாளைக்கு பால் முடிஞ்சோடனே நானும் கிளம்பி ஊருக்கு வந்துடுவேன். அம்மா எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? மத்தியானம் 2 மணிக்கு தான். இந்நேரம் அம்மா ஊருக்கு வந்துட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சரி வாசு, இந்த நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காரணம் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, முத்தலகி அண்ணிய தேல் கடிச்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அப்பா வேற ஊர்ல இல்ல, அதான் துணைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். சரி வாசு, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். இருங்க, நான் வேணா அமுதாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுங்களா? அவளை இந்த நேரத்துல எதுக்கு தொந்தரவு பண்ணும்? நான் பாத்துக்கிறேன் வாசு. சரிங்க. நீங்க போங்க மாமா, நான் அப்புறம் வரேன். நீ முதல்ல போ. வா. அமுதா, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இரு. காலையில் பார்க்கலாம். போ. என்னடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுனால பேச்சு வரலையா? எங்க போயிட்டு வரீங்க? பதில் சொல்லு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் தம்பி. நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாமா? அம்மா, முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பா யோசிக்காதீங்க. அமுதாக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும், அவ்வளவுதான். போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதானே, இவ உடம்புக்கு இப்ப என்ன கேடு வந்திருக்கு? நல்லா தானே இருக்கா? அம்மா, அமுதாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. வயிற்று வலியால துடிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு என் மனசு கேட்கல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். டாக்டர் செக்அப்லாம் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வயிற்று வலியால துடிச்சா? அதெல்லாம் சரிதான். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? நீங்க எப்படி கரெக்டா அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு போய் உதவி பண்ணீங்க? ஏடி, மனுஷனை நீ என்னைக்காவது நிம்மதியா தூங்க விட்டுருக்கியா?
சாயந்தரம் ஆச்சுன்னா சினிமாவுக்கு போகணும், டிராமாக்கு போகணும்னு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? அதான் தூக்கம் வரலன்னு வெளியே வந்தேன். சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்கிறேன். ஏண்டி, நான் உன் பக்கத்துல தான் படுத்திருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன எழுப்பாம ஏன் பக்கத்து வீட்டுக்காரனை போய் எழுப்பியிருக்க? அம்மா, அமுதா கூப்பிடல, நான் தான் கூட்டிட்டு போனேன்னு உங்ககிட்ட சொன்னல. சரிப்பா, அப்படியே நீ கூட்டிட்டு போனதாவே இருக்கட்டும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோமா வேண்டாமா? அம்மா, உண்மையிலே வயிற்று வலி வந்து நிஜமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த வயிற்று வலி இப்ப நம்ம கேட்ட உடனே தானே வருது. கவிதா, நீ முதல்ல உள்ள போ. அம்மா, நீங்களே அமுதாவை சந்தேகப்பட்டா எப்படிமா? சந்தேகம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். உங்ககிட்ட சண்டை போட்டு நானே தூங்கிட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலனா அத நான் நம்பணுமா? எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கீங்க. எனக்கு இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். அம்மா, இவ ஒரு சந்தேக பிராணி. இவகிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. தான் என்ன நினைக்கிறாளோ அதான் நடக்கணும்னு சொல்லுவா. இவளை திருத்தவே முடியாதுமா. அம்மா, நீங்களாவது அமுதாவை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போங்க. இப்படி தெருவில் சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பிடாதீங்க. அமுதா, நீ உள்ள போ. எனக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க என்ன இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இப்போ உனக்கு எது சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஏங்க, நில்லுங்க, நில்லுங்க சொல்றேன்ல. என்னங்க, நிக்க போறீங்களா இல்லையா? ஏய், நெல்லு. அவன் பதில் சொல்ல முடியாம அவன் போயிட்டான். நீ என்ன பண்ண போற? அத்தை, அவர் சொன்னதெல்லாம் நிஜம். என்ன குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. உன்னை பார்த்தா நோயாளி மாதிரியே தெரியல. நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. அப்படின்னா என்னடி அர்த்தம்? ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்க. நான் வந்ததும் உனக்கு இடைஞ்சலா போயிடுச்சு. அதான் என்ன தூங்க வச்சுட்டு 2 பேரும் ஜாலியா அப்படி நகர்வலம் போயிட்டு வர்றீங்களா? ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு போடி. உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். காதுல வாங்காம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல உனக்கு பதில் சொல்ல எனக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம். நட்ட நடு ராத்திரியில 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வெளியே சுத்திட்டு வருவீங்க. அதை கேட்டா பதில் சொல்ல பொறுமை இருக்காதோ? பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. பொய் சொல்ல பொருத்தமா ஒரு காரணம் கிடைக்கலன்னு சொல்லுங்க. ஏய், அவளுக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா? அந்த பொய் தான் பொருத்தமா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் அதையே சொல்லி சமாதானப்படுத்தணும்னு பார்த்தா எப்படி? புதுசா வேற ஏதாவது சொல்லுங்க. தபார், உனக்கு அது பொய்யா தெரிஞ்சா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ என்ன சொன்ன சமாதானம் ஆவன்னு சொல்லு, அதையே சொல்லி தொலைக்கிறேன். அப்போ நீங்க என்ன சமாதானப்படுத்த என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறீங்க. உண்மையை சொல்றதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா உண்மை அவ்வளவு அசிங்கமா இருக்கும். அப்படித்தானே? கவிதா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தவறு. நில்லுங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தபாரி, இப்படி தேவையில்லாம சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செஞ்சுக்கோ. தள்ளு. ஏங்க, திறக்க போறீங்களா இல்லையா? இது பாருங்க, இன்னொரு ஆம்பளையோட கூத்தடிச்சுட்டு வரத அவ புருஷனா கண்டுக்காம இருக்கலாம். ஆனா நீங்க இன்னொரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு வரத என்னால பொறுத்துக்க முடியாது. முதல்ல கதவு தரங்க. உண்மையை சொல்லுங்க. இப்ப வெளியே வர போறீங்களா இல்லையா? வரமாட்டீங்களா? வரமாட்டீங்களா? அப்ப நான் சாக போறேன். எனக்கும் சேர்த்து ஒரே அடியா தலை முழுகிக்கோங்க. அக்கா, 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 என்ன பண்றீங்க? அக்கா, வேணும்னு சொல்றேன்ல. அக்கா, வேண்டாம் அக்கா, சொல்லுங்க கேளுங்க அக்கா. வேணே அக்கா, கட்டாமறக்கே என் மேல அக்கறை இல்ல. நீ எனக்கு என்ன வந்து தடுக்கற? போடி. சொன்னா கேளுங்க அக்கா. வேண்டாம் அக்கா. பாக்க வேண்டாம் ப்ளீஸ் அக்கா. இந்த கண்டற வேலை பார்க்கிறதுக்கு செத்தே தொலையலாம். போடி. அண்ணா, 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 அண்ணா. இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அண்ணா. இது வேற வர மாட்டேங்குதே. அண்ணா, அக்கா மண்ணை ஊத்தி கொளுத்திக்க பாக்குறாங்கண்ணா. அண்ணா, அண்ணா வாங்கண்ணா. அண்ணா, அண்ணா கதவு திறங்கண்ணா. அண்ணா, வெளியே வாங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா வெளியே வாங்கண்ணா. அண்ணா
ப்ளீஸ்க்கா அக்கா சொல்றத கேளுங்கக்கா இப்படி பண்ணாதீங்கக்கா அக்கா ஏய் கவிதா வேண்டாம்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா என்ன பண்ற நீ இது பாருங்க கவிதா சொன்னா கேளு வேண்டாம் வராதீங்க அங்கே இருங்க அக்கா வேண்டாம்க்கா கவிதா ஏய் என்னடி இதெல்லாம் உங்கள மாதிரி ஒழுக்கம் கெட்டவரோட வாழறதை விட செத்து தொலைறதே மேல அக்கா வேண்டாம்க்கா அண்ணா ஏதாவது பண்ணுங்க ஏய் கவிதா சொன்னா கேளு வேண்டாம் அக்கா கவிதா ஏய் ஏய் நம்ம குழந்தைய பாரு இத பாரு என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம் முதல்ல அது கீழே போடு ஏய் கவிதா சொல்றல கீழே போடு கவிதா வேணாம் சொன்னா கேளு அபி சாரி அபி என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சுக்கோடா என்ன மன்னிச்சிடுறா அம்மாவும் மன்னிச்சிடுறா தெரியாம பண்ணிட்டேன்டா மன்னிச்சிடுறா அம்மாவும் மன்னிச்சிடு அம்மா அடிச்சிடு அம்மா அடிச்சிடு 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 அடிச்சிடுறா இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டா மன்னிச்சுக்கோடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல எதுக்கு நீ தேவையில்லாம உப்பாரி வச்சிட்டு இருக்க நீ சொன்ன கதையை நம்பி உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்டி அநியாயமா என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுடி உனக்கு இந்த வீட்டுல வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்காக நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த அப்படியே போய் தொலைய வேண்டியதானே நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன் ஏய் உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு அத சொல்ல என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு வந்திருக்கியா இல்ல என்ன பழி வாங்கணும்னு வந்திருக்கியா உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க பதில் சொல்லாம போற ஏய் நான் பேசுறது எதுவுமே உன் காதுல விழலையா காது என்ன செவடா ஏய் நில்லுடி பதில் சொல்லிட்டு போடி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ பயப்படாதீங்க நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்க போகல குளிக்க தான் போறேன் ஏய் அமுதா இப்ப எதுக்கு நீ குளிக்க போன மரியாதை கதவு தரடி ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டு வந்தேன்னு சொன்ன அதுக்கு எதுக்கு குளிக்கிற அராஜகமாடி பண்ணிட்டு இருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி ஐயோ இந்த நேரம் பார்த்து வாசு வேற ஊர்ல இருக்கான் அவன் எங்க இருந்தா என்ன போன்ல தானே பேச போற இருடி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டி நானே இன்னைக்கு உனக்கு முடிவு கட்டுறேன்டி பாத்துக்கிட்டு என்கிட்ட உன் ஆட்டத்தை காமிக்கிற பாத்துக்கிட்டே இருடி என்னம்மா? ஹலோ டேய் வாசு, என்னடா தூங்கிட்டு இருக்கியா? ஆமாமா. இங்க குடியே முழுகி போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? டேய் உன் பொண்டாட்டி அமுதா இருக்காளே, அவ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. அன்னைக்கு செல்லம்மா வந்து ஏதோ கதையா சொல்லிட்டு விட்டுட்டு போனால,
நாமளும் அவளை நம்பி வீட்டுல சேர்த்தோம்ல. ஆனா இப்போ வேற மாதிரி இல்ல போய்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல உன்னை எழுப்ப வேணான்னு பார்த்தேன்டா. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலன்னு வச்சுக்கே, அப்படியே தலை வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கும்டா. ஏமா அவளை குறை சொல்லாம இருக்க மாட்டியா? ஒரு நாளைக்கு தான் அவ மேல உன்னால பாசமா இருக்க முடியுமா? ஏமா இப்படி இருக்க? அப்புறம் ஏதாவது வாயில வந்துரும் சொல்லிட்டேன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசு. நீ சொல்றத கேட்கலனா விடவா போற? சொல்லு. பாரா, நான் ஊர்ல இருந்து நேரா கிளம்பி இங்க வந்தேன்ல, வந்ததுல இருந்தே அமுதா ஒரு மாதிரியா தாண்டா இருந்தா. அப்பெல்லாம் நான் அவளை சந்தேகப்படல. எனக்கு தோசை சுட்டு கொடுத்தா, நான் சாப்பிட்டேன். தூங்கும் போது கூட அவ கட்டில தானே படுத்திருந்தா. ஏன் தூக்கத்துல உன்னை பிடிச்சி கிள்னால? இல்ல உன் முடியை பிடிச்சி இழுத்தால? ஏமா சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி என் தூக்கத்தை கெடுத்து போன் பில்ல ஏத்துற? அறிவு கட்டவனே, சொல்றத முழுசா கேளு. என்னது? அமுதாவை காணோமா? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜோடி போட்டுட்டு வராடா. யாரோட? அந்த பக்கத்து வீட்டு பையன் மணி அரசு இருக்கானே, அவனோட ஒன்னா வந்து இறங்குறாடா. என்னடா பேச்சையே காணோம்? கேட்ட உனக்கு இப்படி இருந்தா கண்ணுக்கு நேரா பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு உனக்கு புரியுதா? டேய், நான் எல்லாம் புரிஞ்சுதான்டா பேசுறேன். நான் சொல்றது முதல்ல உனக்கு புரியுதா? அத சொல்லு. இங்க பாரு, இப்போ நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவகிட்ட கேட்டதுக்கு கொஞ்சம் கூட பதிலே இல்லையடா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றவ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இந்த பாட்டில்ல குளுக்கோஸ் எல்லாம் வேற ஏத்திட்டு வந்தேன்னு சொல்றா. அப்படி வந்தவ உடனே எப்படிடா போய் குளிப்பா? ரெஸ்ட் இல்லடா எடுத்துக்கணும். இத பாரு வாசு, காலையில உடனே கிளம்பி நீங்க வா. வந்த உடனே இவள முதல்ல பார்சல் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்புற வழிய பாரு. இல்லனா 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும்டா. சரிம்மா, நான் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி பேசி ஒரு முடிவு கட்டுறேன். நீ அவகிட்ட இத பத்தி எதுவுமே கேட்டுக்காத. நான் எது கேட்டாலும் அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. அப்படியே அமுக்குளி மாதிரி இல்ல இருக்கா. சரி, அவ பண்ணது தப்புதான். நீ முதல்ல போனை வை, நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி 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 வா. சரி சரி வா வா. ரெண்டாவது காலங்கத்தால ஒரு எடுக்கிறது. ஹலோ சார், கிளம்பிட்டேன் சார். ஒரு 10 நிமிஷம் வந்துடும் சார். வந்துடு சார். சாரி. சரி, இவன் வேற நிம்மதியை தூங்க கூட விட மாட்டேன்ற. போன் இருக்கிறதால இவ்வளவு பிரச்சனை. தூக்கி போடு.
அம்மா மேட்ரு மாட்டியிருக்க. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆள் மட்டும் கொஞ்சம் பெரிய பார்ட்டியாக இருந்தா லம்பா ஒரு அமௌண்ட் பார்த்தலாம். சார் வந்துட்டேன் சார். இங்கே பக்கத்தில் சிக்னலில் தான் இருக்கேன். வந்துடுறேன் உடனே வந்துடுறேன். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. வாவ், ஐயோ, பப்பி பப்பிமா. பத்மினி, மோசம் பண்ணிட்டியே. இல்ல எப்படி உன்னை சந்திச்சே ஆகணும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் என்றென்றும் சுகத்தில் திளைப்பே யோகமே. என்ன சித்தப்பா, இளம திரும்புது போல இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா பவுடர் போட்டா அதுக்கு போய் இளம திரும்புது அது இதுன்னு சொல்றேன். ஏமா நீங்கெல்லாம் எவ்வளவு சென்ட் போடுறீங்க, பவுடர் போடுறீங்க. நான் ஒருத்தன் பவுடர் போடுறது தப்பாமா? என் வீட்டுக்காரர் சொன்னது சரியாதான் இருக்கு. நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னாரு. பவுடர் எல்லாம் போடுறத பார்த்தா உண்மைதான். ராத்திரில கூட ஏதோ பத்மினின்னு பொம்பளை பேரெல்லாம் சொல்லி புலம்புனீங்களா? ஏமா அவன் பொய் சொல்றாமா. நான் கொரட்டை விட்டா கூட அதை குத்தம் நினைக்கிறவன். அம்மா நேத்து ராத்திரி கூட அவன் தான் பத்மினி ஏதோ பெண்ணாத்திக்கிட்டே இருந்தான். நான் எழுப்பி கேட்டதுக்கு டக்குன்னு என்ன போட்டு கொடுத்துட்டாமா. ஏன் புருஷனை இந்த விஷயத்துல எதுவும் சொல்லாதீங்க, நான் நம்பவே மாட்டேன். அது சரி, உன் புருஷனை விட்டு கொடுப்பியா? அப்ப என்ன மாத்திரம் எல்லாரும் குத்தம் சொல்றீங்க, எனக்குன்னு யாருமே இல்லையா? என் வீட்டுக்கார தப்பு சொல்லாதீங்க. அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.